அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 9ஆம் தேதி திங்கள்கிழமை வளர்பிறை 25/8/2025 துவிதியை திதி நண்பகல் 12:35 வரை. அதன் பிறகு திருதியை திதி. மேல்நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 3:50 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அஸ்தம் நட்சத்திரம். சித்த யோகம் என்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் கேதுவும், கன்னியில் சந்திரனுடன் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் புதனும் சுக்கிரனும். இன்று என்ன செய்யலாம்? வழக்கு பேசி முடிக்க, வாகனம் விற்க, அறுவை சிகிச்சை செய்து கொள்ள, காடு கழனி திருத்த, முட்செடிகள் அகற்ற, வியாபார கணக்கு முடிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும். நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும். உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும். வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும். ஆமாங்க, வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நாம் நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கணுங்க. நீங்கள் அப்படி தாங்க. சின்ன சின்னதாக ஏதாவது சில வாய்ப்புகள் கிடைச்சாலும் கூட அது வழியாக புகுந்து சென்று பெரிய பெரிய வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் கடின உழைப்பால் பெரிய பதவிகளில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய கல்யாணம், அது சம்பந்தமாக இன்னைக்கு வேகமாக யோசித்து கொண்டே இருப்பீங்க. அவங்களுக்காக, அவங்க வருங்காலத்துக்காக ஏதாவது நாம் சேமிக்கணும், அல்லது ஒரு இடம் வாங்கி வைக்கணும், அல்லது ஒரு வீடாவது அவங்களுக்கு கட்டி கொடுக்கணும், நம்ம ஞாபகமாக அவங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. குரு பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஓய்வெடுக்க முடியலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. புதனும் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நினச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிருந்த பழைய நண்பர், உறவினரை இன்றைக்கி நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள், விஷயங்கள், அது சம்பந்தமாக அதிகாரிகளை இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்கலாம். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வழக்குகள் ஏதாவது இருந்தாலும், பேசி முடிவெடுக்கிறதா இருந்தாலும் ராசியாக பேசி முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுங்க. சூரியன் உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. வேலையாட்களோட தொந்தரவு கொஞ்சம் இருக்கும். பங்குதாரர்களையும் பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை, சோர்வு, களைப்பு வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, துளைகளை கையாள பழகினால் மூங்கில் குழலாகும்.
துன்பங்களை கையாள பழகினால் வாழ்க்கை இன்பமயமாகும், இசைமயமாகும். ஆமாங்க, அதனால தாங்க துன்பங்கள் எத்தனை வந்தாலும் அதெல்லாம் தொடச்சி போட்டுட்டு அடுத்தது ஆக வேண்டியது என்னவோ அதை நாம் பார்ப்போம். இப்போ இன்னைக்கு இது மாதிரி இருந்தாலும் நாளைக்கு நமக்கு நல்லாயிருக்கும், வருங்காலம் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எங்கும் எப்பொழுதும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இன்பமயமான வாழ்க்கையை தேடித் திரிபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக முடியும். கேட்ட தொகையும் இன்னைக்கு கையில் கிடைக்கும். கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. செல்வாக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. சுகாதிபதி சூரியன் சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நீங்களும் சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு அமைவதற்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் செலவுகள்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக நல்லா பேசிட்டு இருந்தவங்க இப்போதோ ஒதுங்கி போகிறாங்களேன்னு நினச்சலாம் வருத்தப்படாதீங்க. அவங்க அப்படியே யூட்டன் அடிச்சுட்டு மறுபடியும் உங்ககிட்டே வருவாங்க. அதனால் உங்கள் நேர்மையால் நீங்கள் எப்பயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சனி பகவான் இருக்கிறார். அதனால் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. பிரபலங்களாலும் சில உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன முன்கோபம் அதெல்லாம் கொஞ்சம் மாறி இன்றைக்கி சிரிச்ச முகத்தோடு நீங்கள் இருப்பீங்க. வியாபாரத்தில் கூட எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றியை சுவைக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, போராடிக்கொண்டே வாழாதீர்கள். வாழ்க்கை அர்த்தமற்றதாகிவிடும். வாழ்ந்து கொண்டே போராடுங்கள். வாழ்க்கை வசந்தமாகிவிடும். ஆமாங்க, போராட்டம் போராட்டம், பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டே நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதெல்லாம் வாழ்க்கைன்னா வரதான் செய்யும், போக தான் செய்யும். நீ அடுத்த வேலையை பாரு அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிறவங்கள உற்சாகப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கைன்னா நாளும் கலந்த கலம்பமாக தான் இருக்குங்கிறத யதார்த்தமாக உணர்த்தி கொண்டே எங்கும் எப்பொழுதும் இன்பங்களுக்கு இடையேயே சவால்களையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்குங்க. எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. சாதுரியமாக இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. சாமர்த்தியமாக இன்றைக்கி சில வேலைகளை முடிப்பீங்க. ஆனாலும் ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பப்போ உடம்பு கொஞ்சம் பாடாப்படுத்துது. முன்ன மாதிரிலாம் இல்லை. சளி பிடிச்சா அது மட்டும் 10 நாள் 20 நாளைக்கு இருக்குது. முன்னெல்லாம் ஒரு 2-3 நாளில் சரியாகும். இப்போ என்னவோ இத்தனை நாள் நீடிக்குது. நமக்கு உடம்புல சத்து குறைஞ்சிருச்சா இல்லை பாக்டீரியா வைரஸுக்கு பலம் அதிகமாகிடுச்சா ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. தைரியஸ்தானத்தில் 3 கிரகங்கள் அமர்ந்திருக்காங்க. அதனால் இன்றைக்கி தைரியமான முடிவுகள் எல்லாமே நீங்கள் எடுப்பீங்க. குறிப்பாக அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியும். சவால்களில் பேச்சுவார்த்தைகளில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால உடம்பு எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வு களைப்பாகவே இருக்குது. எதுலேயுமே ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்குது. எதுலேயுமே ஒரு ஆர்வம் இல்லாமல் போகுதுன்னு சில நேரங்களில் அழுத்துக்கொள்வீங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க.
மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, நம்மீது பற்று வைக்கும் மனிதர்களை விட நம்மை பற்றி மற்றவர்களிடம் பற்ற வைக்கும் மனிதர்களே அதிகமாக உள்ளார்கள். ஆமாங்க, இப்பெல்லாம் யாரையும் நம்பி நாம் எதையும் சொல்ல முடிய மாட்டேங்குது. நம்மக்கிட்ட அன்பாக பாசமாக பொறுப்பாக அக்கறையாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்ம குடும்ப ரகசியங்களை நாம் ஏதோ ஆர்வக்குளாரில் சொல்ல போய் அதை எடுத்துகிட்டு போய் நம்ம எதிரிக்கிட்டே கொடுத்துட்றாங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு இப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அளவாக பேசுவோம், அளவாக நேசிப்போம், அளவாக பாசம் வைப்போம், அப்போ தான் நமக்கு ஆபத்து இருக்காதுங்கிறத புரிந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் சிறு இடைவெளி விட்டு பழகி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் சாதகமான வீடுகளில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் சவால்களில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஒரு தெம்பு, ஒரு தைரியம், ஒரு வைராக்கியம் அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. முக்கியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. ராசிக்குள்ளேயே சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் இளமை எல்லாமே இன்றைக்கி கூடிக்கிட்டே போகுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. புன்னகை பூத்த முகத்தோடு இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. அழுத்துக்கிறது, சலிச்சுக்கிறது இதெல்லாம் அவசியமே இல்லை. நாம் அழுத்துக்கிறோம்னா நம்மளை பார்த்துட்டு எல்லாரும் ஒதுங்கிப்பாங்க. நாம் சிரிக்க ஆரம்பித்தோம்னா எல்லாரும் ஓடி வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க. இதுதாங்க உலகங்கிறத புரிந்து வைத்து கொண்டு பரபரப்பாக இன்றைக்கி பல வேலைகளையும் முடித்து காட்டுவீங்க. குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எவ்வளோ சம்பாதிச்சாலும் எதுவும் ஒட்ட மாட்டேங்குது, எதுவும் கட்ட மாட்டேங்குது. நாம் அடிக்கடி வந்து அங்கங்கே கை நீட்டி கடனும் வாங்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் கூட இன்றைக்கி விற்று தீருங்க. புது வேலையாட்களும் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து சேருவாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு சில புது விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஆனால் நேர்மூத்த அதிகாரி இருக்கார் இல்லைங்களா, அவர் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுப்பார். இருந்தாலும் அதையெல்லாம் ராஜதந்திரத்துடன் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நியாயத்தை பேசலாம், ஆனால் நியாயப்படுத்தித்தான் எதையும் பேசக்கூடாது. ஆமாங்க, உண்மையை சொல்லலாம், ஆனால் பொய்யை வந்து உண்மை மாதிரி பேசக்கூடாது. நியாயம் எப்பயுமே நிற்குங்க. உங்கள் மனசில் பட்டதை நீங்கள் எப்பயுமே பளிச்சுன்னு பேசுவீங்க. ஆனால் மற்றவங்க சொல்கிற நியாயத்தை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. பொதுவான நியாயம் என்னவோ அதை ஏற்றுக்கொண்டு எங்கும் எப்பொழுதும் நேர்மையான பாதையில் பயணம் செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. காலையில் 8:28 உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல், சோர்வு, களைப்பு இதிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படின்னு இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார கடந்த சில நாட்களாக இருந்து வந்த ஈகோ பிரச்சனை எல்லாமே இன்றைக்கி சரியாகும். வாக்குவாதங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. சொத்து தகராறு ஏதாவது இருந்தால் கூட இன்றைக்கி உட்கார்ந்து நீங்கள் பேசலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. திடீர் பண வரவும் உண்டு.
கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. சகோதரங்களுக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவு அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் நிம்மதி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள், போட்டிகள், மறைமுக எதிர்ப்புகள் அதிலேருந்து இன்றைக்கி விடுபட்டு இன்றைக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு அமைதி உண்டுங்க. எல்லாரும் உங்களை மதித்து நடந்துப்பாங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் வேலை சுமையும் இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, நரம்பற்ற நாக்கின் வரம்பற்ற பேச்சானது இரும்பான இதயத்தையும் துரும்பாக சிதைத்துவிடும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுவீங்க. நம்ம பேச்சால் யாரும் பாதிச்சிடக்கூடாது, யார் மனசையும் நாம் புண்படுத்திடக்கூடாது. எது தர்மமோ எது உண்மையோ அதை தான் நம்ம பேசணும் அப்படின்னு நினைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நாவடக்கத்துடன் பேசிக்கொண்டிருப்பவர்கள், நல்லதையே பேசிக்கொண்டிருப்பவர்கள், நல்லவற்றையே செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்றாருங்க. இன்றைய தினம் காலையில் 8:28 உத்திரம் நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்கிறாரு. உங்கள் ராசிக்குள்ளார பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி அடுத்தவங்க குடும்ப விவகாரங்களில் அத்துமீறி மூக்க நுழைக்காமல் இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து எதுவும் போடாதீங்க. அதே மாதிரி உடம்பெல்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும், வயிற்றில் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் காரம் உப்பெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும், பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக மனசுக்குள்ளார வருத்தங்கள்லாம் வரும். பழசெல்லாம் யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் வாக்குவாதங்கள் எல்லாமே வரும். பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாக நடந்துப்பாங்க. அவங்கள கொஞ்சம் மனசை மாற்றி பொறுமையாக கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் சகோதரங்களுக்குள்ளார இன்றைக்கி கொஞ்சம் கருத்து மோதல் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் தம்பி தங்கைகளுடன் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே காலையில் 8:28 சந்திரன் உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. என்னாலும் சந்தோஷமாகவும் இருந்துவிட முடியாது. இன்பத்தில் துன்பமும் துன்பத்தில் இன்பமும் கலந்தது தான் வாழ்க்கையாகிறது. ஆமாங்க, அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா காலத்திலையும் நம்ம சந்தோஷமாக இருந்துட முடியாது. தொடர்ந்து துன்பத்திலையும் நம்மளை இறைவன் ஆழ்த்திவிட முடியாது. இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு எது வந்தாலும் பரவாயில்லை, இதுவும் கடந்து போகுங்கிற மனதைரியத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ஆனாலும் நிலைமை ஒன்றும் மாறலைங்க. குரு பயிற்சியாச்சு, சனி பயிற்சியாச்சு, எல்லாரும் ஆகா ஓகோன்னு இருக்குன்னு சொன்னாங்க. அது மாதிரி எனக்கு ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலையேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. காரணம், ராகு கேதுவும் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. செவ்வாயும் உங்களை போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்காரு. சகோதரங்களால் தொந்தரவுகள்,
நண்பர்களால் அன்பு தொந்தரவுகள், உறவினர்களும் ஏதாவது ஒன்று சொல்லி காட்டிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய சக்தி இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. இன்றைய தினமும் பணவரவு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனாலும் சந்திரன் இன்னைக்கு மறைஞ்சு கிடக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமை இருக்கும், சவால்கள் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது. வியாபாரத்தில் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் பிரபல யோகாதிபதி புதனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறது, புது வியாபாரம் தொடங்கிறது, புது வீட்டு மனை வாங்கிறது, ஏற்கனவே வாங்கியிருக்கிற மனையில் வீடு கட்ட தொடங்கிறது, பழைய வண்டி அடிக்கடி தொந்தரவு கொடுக்குது, அதை கொடுத்துடலாம், புதுசு வாங்கிடலாங்கிற முடிவுக்கு வர்றதுன்னு இன்றைக்கி பரபரப்பாக நீங்கள் யோசிப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி பரவாயில்லைங்க. உத்தியோகத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமை அலைச்சல் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவும் செல்வாக்கும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் தண்ணீரை போல எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகி கொண்டால் வாழ்க்கை இனிமையாகும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதை தன்னுடைய அறிவுத்திறனால் சாதகமாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமில்லாமல் அதே நேரத்தில் தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளை விட்டு கொடுக்காமல் அஞ்சா நெஞ்சர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. 9ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் ஓரளவு இப்போ பணவரவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு நினச்சின்னு இருக்கும் பொழுதே 8ஆம் இடத்துல இருக்கிற குரு எல்லாத்தையும் இறைச்சிடுறாரு. ஏதாவது ஒரு செலவு வந்து சிக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுடைய ராசிநாதனும் பூமிக்காரகனும் ஆகிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வாங்கி போட்ட அந்த மனையில் சுற்றி வீடெல்லாம் இப்போ வந்துடுச்சு, நாமும் வீடு கட்டிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. பூர்வீக சொத்தில் ஒரு பகுதியை கொடுத்துட்டு இன்னொரு பகுதியை வச்சுக்கலாங்கிற முடிவுக்கும் வருவீங்க. பூர்வீக சொத்தையும் நீங்கள் சீர்திருத்தத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு, பணவரவும் ஓரளவு பரவாயில்ல. பழைய கடன் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியமும் ஒரு பக்கம் வந்து கொண்டு இருக்குங்க. உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. ஏன்னா பிரபல யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால திடீர் செல்வாக்கு உண்டு. அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடும், அதிகாரிகளும் உங்களை மதித்து நடந்துப்பாங்க. வியாபாரத்தில் கூட சில விளம்பர யுக்திகளை கையாண்டு இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். புது வேலையாட்களை வேலைக்கு நீங்கள் வைப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டாகுங்க. இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் முன்கோபமும் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு, பணவரவு எல்லாமே இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எண்ணங்களே வாழ்க்கையின் வண்ணங்கள்.
எண்ணங்களை மாற்றினால் வாழ்க்கையின் வண்ணங்களும் மாறும், வாழ்க்கையும் மாறும். ஆமாங்க, எண்ணம் போல் வாழ்கன்னு பெரியவங்க எப்பொழுதுமே வாழ்த்துவாங்க. நம்ம மனசில் என்ன இருக்குதோ அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் நல்லது நினச்சோம்னா அடுத்தடுத்து நல்லது நடக்குங்க. ஆனால் அல்லது நினச்சோம்னா அது அந்த மாதிரி தாங்க இருக்கும். அதெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு சித்தர்கள் புத்தர்கள் சொன்னதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு நாம் நம்ம வழியை பார்த்துட்டு போகலாம், அடுத்தவங்களுக்கு நம்மால் எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் நல்வழியை தேர்ந்தெடுத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். தெளிவான முடிவெல்லாம் எடுப்பீங்க. முன்ன மாதிரி இப்படி கண்ணை மூடி திறந்தாலே எல்லாமே பிரச்சனையாக இருக்குங்கிற எண்ணங்கள் மாறி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நாம் ஜெயிச்சிட்டு வரோம், நேரங்காலமும் நம்ம கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, பார்க்கும்போதே நமக்கு அதெல்லாம் கொஞ்சம் புரியுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்குங்க. 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் சுக்கிரன் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பழைய கடன் பிரச்சனைலாம் தீரும், பணவரவு உண்டு, வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வீடு முதல்ல மாறுங்க. மாறின உடனே உங்களுக்கு மாற்றம் வர ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை கொடுக்குற அளவுக்கு ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வேகமாக வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது, அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்குது, அலைச்சலாகவே இருக்குதுன்னு சில நேரங்களில் அங்கலாய்த்து கொள்ளுவீங்க. மற்றபடி 10ஆம் இடத்துல பூர்வ புண்ணியாதிபதி உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி மேல் வெற்றி உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரங்க முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள், முன்னெச்சரிக்கையோடு இருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உதட்டளவில் பேசும் உறவினர்களிடம் கழுத்தளவு நீங்கள் அன்பு காட்டினாலும் நகத்தளவு கூட உங்களுக்கு எந்த பயனும் இருக்காது. ஆமாங்க, சிலர்லாம் வந்து பட்டும் படாமல் பேசுவாங்க. நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு போயிடுவாங்க. சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறது வேறு, சாப்பிட்டீங்களா, ஓ சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு கேட்குறது வேறு. இந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த ஒரு அன்பு இல்லாமல் அக்கறை இல்லாமல் உதட்டளவில் பேசக்கூடிய சில உறவினர்கள் உறவுகள், அவங்கள்ட்ட நம்ம என்ன தான் விழுந்து விழுந்து அவங்களுக்கு நல்லது செய்தாலும் நமக்கு எந்த பலனும் இருக்காதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யார் யார் எப்படி இருக்காங்களோ அப்படியே நாமும் நடந்து போங்கிற முடிவுக்கு இப்போதைக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். பணப்புழக்கமும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்குங்க. 6ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து பாடாப்படுத்தின்னு இருக்காரு, போட்டு புரட்டி எடுக்கிறாரு. ஏழரசனி இருந்தப்போவாது கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ அதை விட ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. நேரம் கிடச்சுன்னா ஒரு முறை திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் தரிசனம் செய்துட்டு வாங்க. ஏன்னா குரு 6ல் இருக்கிறதுனால, சகட குருவாக இருக்கிறதுனால வியாழக்கிழமையில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். அப்படியே முடிஞ்சால் துலாபாரம் ஏதாவது ஒரு உணவுப் பொருள், அரிசியோ அல்லது பருப்போ உணவுப் பொருள் கொடுத்துட்டு வந்தாலும் இந்த தடங்கல்கள் எல்லாமே உங்களுக்கு விலகுங்க. சூரியனும்
உங்களுக்கு 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டு. சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு நல்லா இருக்குது. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த தேக்க நிலை மாறி இன்றைக்கி லாபம் நல்லாயிருக்கும். உத்தியோகத்திலையும் உங்கள் கை ஓங்க ஆரம்பிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல், களைப்பு, சோர்வெல்லாம் இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் உற்சாகமாக இருப்பீங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பலம் வாய்ந்த சிங்கங்கள் கூட வேடனின் வலையிலே பொறியிலே சிக்கிக்கொள்கின்றன. ஆனால் நரிகள் சிக்குவதில்லை. அதனால் பார்த்து பழகுங்கள். இங்கே பொறிகள் அதிகமாக உள்ளன, வேலிகள் அதிகமாக உள்ளன, வலைகளும் அதிகமாக பின்னப்பட்டுள்ளன. ஆமாங்க, அதெல்லாம் இப்போ தாங்க புரிய வருது. எல்லாரும் நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க, ஆனால் யாரும் நல்லவங்களாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எதிரிகளின் சூழ்ச்சிகளை எல்லாம் ஏறி மிதித்து அதையெல்லாம் பொசுக்கிவிட்டு எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்வழியில் நேர்வழியில் பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் தான் நிதானமாக இருக்கணும். வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க. உதவி செய்யலாம், ஆனால் கவனமாக பார்த்து செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அடுத்தவங்க விவகாரத்தில் அத்துமீறி மூக்க நுழைக்காதீங்க. வியாபாரம் ஓரளவு பரவாயில்ல, இருந்தாலும் முன்பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. வேலையாட்களுக்கு முன்பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி வேலை சுமை இருக்கும். மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய போய் அதில் சிக்கிக்கக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் நன்றாக இருக்கும். அதனால் கொஞ்சம் எல்லோரையும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஆசிரியரோ பெற்றோரோ போதிக்கும்போது புரியாதது எல்லாமே பாதிக்கும்போது புரியும். கற்றுத் தெரிந்ததை விட பட்டு தெரிந்து கொள்ளும்போது பலவும் நமக்கு தெரிய வரும். ஆமாங்க, அனுபவ அறிவுங்கிறது ஒரு பெரிய சிறப்புங்க. அதனால தான் எதையும் அனுபவித்து நாம் வெளியில் வரும்பொழுது அதில் ஆழமான அறிவுத்திறன் நமக்கு கூடுதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அனுபவ அறிவால் எல்லாரையும் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால வானிலை அறிக்கை மாதிரி உடம்பு இருக்குது. காலையில் 8:30 மணிக்கு கால் வலிக்குது, அது சரியான உடனே 10:30 மணிக்கெல்லாம் கை வலிக்க ஆரம்பிக்குது. அது கொஞ்சம் சரியான உடனே 3:30 மணிக்கெல்லாம் முதுகு வலிக்க ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் எந்த டாக்டருக்கு போகிறது? மணிக்கணக்கில் உடம்பு பாடாப்படுத்தும் போது ஒவ்வொரு மணிக்கும் ஒரு டாக்டர் நம்ம தேட முடியுமா? என்ன இப்படி இருக்குது உடம்புன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. 7.5 சனி அந்த மாதிரி உங்களை பாடாப்படுத்துதுங்க. உணவு கட்டுப்பாடு தேவை. அதே மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சி,
மூச்சு பயிற்சி தேவை. 7.5 சனி இருக்கிறதுனால காலையில் கொஞ்ச நேரம் தரையில் படுக்கிறது நல்லது. பாய் விரித்து தரையில் படுத்து சின்ன சின்ன யோகாசனங்கள் செய்கிறது, தியானம் செய்யும்போதும் தரையில் உட்கார்ந்து செய்கிறது நல்லது. இன்றைய தினம் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. கேது உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல் இருக்குது, வேலை சுமையும் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகும், எதிர்பார்த்ததெல்லாமே நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை கூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.